ஈரோட்டில் சாலையை கடக்க முயன்ற வயதான தம்பதியர் மீது அதிவேகமாக வந்த 2 சக்கர வாகனம் மோதிய விபத்தில் 3 பேர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோட்டில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வெளியே வந்த கணவன் மனைவி தம்பதியினர் மீது அதிவேகமாக வந்த 2 சக்கர வாகனம் மோதிய விபத்தில் 3 பேர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பில் பூசாரி சென்னிமலை வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நேற்று வந்த திருப்பூர் மாவட்டம் நத்தக்கடையூர் பழையகோட்டை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் பார்வதம் அம்மையான் தம்பதியினர் சிகிச்சை முடிந்து வெளியே வந்து கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் அதிவேகமாக வந்த 2 சக்கர வாகனம் மோதியதில் சுப்பிரமணியம் பார்வதம் தம்பதியினர் மற்றும் 2 சக்கர வாகனத்தில் வந்த விஜய் மற்றும் அவருடன் இருந்த நண்பர்கள் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டனர். இந்த சம்பவத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு 4 பேரும் சிகிச்சைக்காக கோவை மற்றும் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி, ரவி.